என்னென்னா போஸ்ட்மார்ட்டம் வந்து நீங்கள் பார்க்குற மாதிரி இருக்கும். டெட் பாடி வந்து வரும், கேடவர் வந்து வரும். கேடவர் வந்து டிசெக்ட் பண்ணி நீங்களே பார்ப்பீங்க. பாய்சனிங் படிப்போம், ரேப் கேசஸ் படிப்போம், அந்த மாதிரி நிறைய செக்ஷன்ஸ் வந்து இருக்கும். டவுரி டெத் தான் இஎன்டி அண்ட் ஆப்தால்மாலஜி இருக்கும். சர்ஜரி இருக்கும். சர்வே வந்து ஒரு தெருவாக போயிட்டு சர்வே எடுக்கிற மாதிரி இருக்கும். கேம்ப் வந்து நிறைய கண்டக்ட் பண்ணுவோம். கண்ணு செக் பண்ணுறதுக்குள்ளே போயிட்டு என்னென்னலாம் ப்ரொசீஜர்ஸ் அவங்க வந்து பண்ணுவாங்களோ அது எல்லாமே நம்மளும் பண்ண தான் போகிறோம். அந்த போன்ஸில் இருக்கிற ஸ்ட்ரக்சர்ஸ் அண்ட் அதோட அட்டாச்மெண்ட்ஸ், மசில் அட்டாச்மெண்ட்ஸ், அந்த மாதிரி நிறைய கொஸ்டின்ஸ் வந்து கேட்பாங்க. இந்த அனிமல் ஸ்டடி, கேஸ் ஸ்டடி, இதை பற்றி எல்லாமே ரிசர்ச்சில் வந்து வரும். ஃபொரன்சிக்கில் வந்து போஸ்டிங்ஸ் வந்து இருக்கும். கோர்ட் வந்து போவோம். கேசஸ் வந்து படிப்பீங்க. கேஸ் ஹிஸ்ட்ரி எடுக்கணும், பேஷண்ட்டை வந்து பார்க்கணும். இந்த சென்ட்ரிஃபியூகல் மிஷின் வச்சு நீங்கள் பிளட்டையும் பிளாஸ்மாவையும் தனியாக பிரிக்கிற மாதிரி. பிளட் டெஸ்ட் எடுக்கணும், பிளட் குரூப்பிங் எடுக்கணும், பிபி செக் பண்ணுறது. ஓகே, வெல்கம் பேக் டு மேரி ஸ்டாக். ஸோ இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, இந்த 5.5 வருஷம் ஆயுர்வேதாவில் என்னென்னலாம் படிப்பீங்க, என்னென்னலாம் நீங்கள் கற்றுப்பீங்க அப்படிங்கிறது தான் நீங்கள் வந்து பார்க்க போகிறீங்க. வீடியோ வந்து ஃபுல்லாக பாருங்கள். பிகாஸ் ஃபஸ்ட் இயர்லேருந்து அப்படியே பேசிக்லேருந்து அட்வான்ஸ்டாக போகும். ஸோ நீங்கள் ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா தான் எவ்வளோ படிக்க போகிறீங்க ஆயுர்வேதாவில். கண்டிப்பாக வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். பிகாஸ் ஆயுர்வேதா சூஸ் பண்ணுற ஒருத்தரும் வந்து இது வந்து தெரிஞ்சுக்கணும். ஃபஸ்ட் இயர்லேருந்து 5th இயர் வரைக்கும் என்னென்னலாம் நீங்கள் படிக்க போகிறீங்க அப்படின்னு. பிகாஸ் நான் வந்து செகண்ட் இயர் படிக்கிற வரைக்கும் கூட எனக்கு தெரியாது. ஃபைனல் இயரில் இதெல்லாம் பண்ணுவோம், தேர்ட் இயரில் இது பண்ணுவோம் அப்படிங்கிறது எனக்கு தெரியாது. யாருமே எங்களுக்கு சொல்லிக் கொடுக்கல. ஃபஸ்ட் இயர்லேயும் எனக்கு தெரியாது. இந்த மாதிரி தேர்ட் இயரில் இது பண்ணுவோம், 4th இயரில் இது பண்ணுவோம் அப்படிங்கிறது எதுவுமே தெரியாது. நான் ஜாயின் பண்ணதுக்கப்புறமே எனக்கு தெரியாது. நான் வந்து இந்த வீடியோவில் ஃபுல்லாகவே நான் சொல்கிறேன். ஃபஸ்ட் இயர்லேருந்து ஃபைனல் இயர் வரைக்கும் அண்ட் இன்டர்ன்லேயே நீங்கள் என்ன பண்ணுவீங்க அப்படிங்கிறத நான் வந்து சொல்கிறேன். சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அண்ட் ஆயுர்வேதா ரிலேட்டடாக நிறைய வீடியோஸ் வந்து நான் போஸ்ட் பண்ணியிருக்கேன். அது வந்து ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நான் நம்புகிறேன். பிகாஸ் மெரிட்ஸ் அண்ட் டிமெரிட்ஸ் வந்து போட்டிருக்கேன். ஸ்கோப் ஆஃப் ஆயுர்வேதா போட்டிருக்கேன். ஸ்காலர்ஷிப்ஸ் வந்து எவ்வளோ இருக்கும், ஃபீஸ் ஸ்ட்ரக்சர் எவ்வளோ இருக்கும், அந்த மாதிரி நீங்கள் கேட்ட எல்லா கொஸ்டினோட ஆன்சரும் வந்து வீடியோஸில் வந்து நான் போட்டிருக்கேன். ஸோ எல்லாத்தையும் நீங்கள் பாருங்கள். பார்த்துட்டு வந்து நீங்கள் வந்து முடிவு பண்ணுங்கள் எது வந்து சூஸ் பண்ணலாம் அப்படிங்கிறத நீங்கள் முடிவு பண்ணுங்கள். உங்களோட நீட் ஃப்ரெண்ட்ஸுக்கும் வந்து ஷேர் பண்ணுங்கள் இந்த சேனல். ஸோ வித்வுட் ஃபர்தர் டிலே லெட்ஸ் கெட் இன்டு த வீடியோ. ஓகே, நம்ம வந்து ஃபஸ்ட் இயர்லேருந்து போகலாம். ஃபஸ்ட் இயரில் என்னென்ன சப்ஜெக்ட்ஸ்லாம் இருக்கும் அப்படின்னா, சான்ஸ்கிரிட் இருக்கும், அனாட்டமி இருக்கும், ஃபிசியாலஜி இருக்கும், அஷ்டாங்க ஹிருதயா அப்படின்னு ஒரு சப்ஜெக்ட் இருக்கும், பதார்த்த விஞ்ஞானம் அப்படின்னு ஒரு சப்ஜெக்ட் இருக்கும். இந்த சப்ஜெக்ட் தான் ஃபஸ்ட் இயரில் வந்து நீங்கள் படிப்பீங்க. சான்ஸ்கிரிட் வந்து நீங்கள் தெரிஞ்சு தான் வரணும்னு இல்லை, அதுக்கும் தனியாக வந்து ஒரு வீடியோ போட்டிருக்கேன், நீங்கள் அது பார்க்கலாம். அண்ட் பதார்த்த விஞ்ஞானம் அண்ட் அஷ்டாங்க ஹிருதயம் இது வந்து ஆயுர்வேதாவோட போர்ஷன்ஸ். அண்ட் அனாட்டமி, ஃபிசியாலஜி மாடர்ன் தான். எக்ஸாக்டாக நீங்கள் எம்பிபிஎஸ்ல என்னெல்லாம் படிப்பாங்களோ அதே தான் நீங்களும் இதில் படிக்க போகிறீங்க. அனாட்டமி அண்ட் ஃபிசியாலஜி எல்லாமே வரும். அனாட்டமியில் இதெல்லாம் வந்து நீங்கள் வந்து தியரிக்கு படிக்க போகிறது. இது வைவா ப்ராக்டிகல்ஸ்க்கு வந்து என்ன இருக்கும் அப்படின்னா, வைவாக்கு வந்து அனாட்டமியில் என்ன பார்த்துக்கிட்டிங்கன்னா போன்ஸ் வந்து ஐடென்டிஃபிகேஷன் பண்ண சொல்லுவாங்க, ஆர்கன்ஸ் வந்து பற்றி எழுத சொல்லுவாங்க. அண்ட் வைவாவில் வந்து அதே அந்த நீங்கள் வந்து ஐடென்டிஃபை பண்ணதை பற்றி கேட்பாங்க. இல்லைனா வரிசையாக போன்ஸ் வந்து அடுக்கி வச்சுருப்பாங்க. அந்த போனை வந்து ஆன்டீரியர் வியூ அந்த மாதிரி கரெக்டான வியூவில் வந்து வைக்க சொல்லுவாங்க. அந்த போன்ஸில் இருக்கிற ஸ்ட்ரக்சர்ஸ் அண்ட் அதோட அட்டாச்மெண்ட்ஸ், மசில் அட்டாச்மெண்ட்ஸ், அந்த மாதிரி நிறைய கொஸ்டின்ஸ் வந்து கேட்பாங்க. ஃபிசியாலஜியில் என்ன பார்த்துக்கிட்டிங்கன்னா, பிளட் டெஸ்ட் எடுக்கணும், பிளட் குரூப்பிங் எடுக்கணும், பிபி செக் பண்ணுறது, ப்ளீடிங் டைம், கிளாட்டிங் டைம், இந்த மாதிரி நிறையா வந்து நீங்கள் பண்ணுவீங்க. ஃபிசியாலஜிக்கு வந்து இந்த ப்ராக்டிகல்ஸ் எல்லாமே வரும். அவங்க எம்பிபிஎஸ்சில் பண்ணுற எல்லா ப்ராக்டிகல்ஸுமே நீங்கள் இங்கே பண்ணுவீங்க, இதுலேயும் பண்ணுவீங்க ஃபிசியாலஜியில். அப்புறம் வந்து மற்ற இது பதார்த்த விஞ்ஞானம், அஷ்டாங்க ஹிருதயம்க்குலாம் வந்து ப்ராக்டிகல்ஸ் கிடையாது, பட் வைவா உண்டு. சான்ஸ்கிரிட் இது எல்லாத்துக்குமே வைவா உண்டு. இது வந்து ஃபஸ்ட் இயரில் இன்னொன்று என்னென்னா, அனாட்டமியில் வந்து டிசெக்ஷன் இருக்கும். டெட் பாடி வந்து வரும், கேடவர், டெட் பாடின்னு சொல்லக்கூடாது, அது வந்து கேடவர் வந்து வரும். கேடவர் வந்து டிசெக்ட் பண்ணி நீங்களே பார்ப்பீங்க. ஃபஸ்ட்டு ஒரு 1 to 2 கிளாஸஸ் வந்து ப்ரொஃபஸர்ஸ் வந்து டிசெக்ட் பண்ணுவாங்க. அண்ட் அடுத்தடுத்த கிளாஸஸில் வந்து உங்களுக்கு டிசெக்ஷன் வந்து கொடுப்பாங்க, அட்டண்டன்ஸ் வைஸ் வந்து உங்களுக்கு கொடுப்பாங்க. இது வந்து அனாட்டமியில் எக்ஸ்ட்ராவாகவே நீங்கள் படிக்க போகிறது. கேடவர் வச்சு நீங்கள் டிசெக்ட் பண்ணுறதும் நீங்கள் படிப்பீங்க ஃபஸ்ட் இயரில். இதுவும் எம்பிபிஎஸ்சில் பண்ணுறது தான். டிசெக்ஷன் இருக்கிறது, இங்கேயும் டிசெக்ஷன் இருக்குது. அப்புறம் வந்து செகண்ட் இயரில் என்னென்னலாம் இருக்குன்னா, பேத்தாலஜி இருக்கும், ஃபார்மகாலஜி இருக்கும், சரக்க சம்ஹிதா அப்படின்னு ஒன்று இருக்கும். அப்புறம் வந்து ரசாஸ்திரம் அண்ட் பைசஜியா. இதில் வந்து என்ன படிப்பீங்கன்னா, ஃபார்மசி எப்படிலாம் மெடிசன் வந்து ப்ரிப்பேர் பண்ணுறது, அது எல்லாமே நீங்கள் வந்து இதில் படிப்பீங்க. இந்த 4 சப்ஜெக்ட்டு. அண்ட் இதில் வந்து என்னென்னா, ஃபஸ்ட்டு பேத்தாலஜியில் எல்லாமே நம்ம வந்து ஃபிசியாலஜியில் படித்ததோட பேத்தாலஜிக்கல் இது இப்போ ப்ளீடிங் டைம், கிளாட்டிங் டைம்னா அங்கே வந்து ஃபிசியாலஜிக்கல் வேல்யூஸ் வந்து படிச்சிருப்பீங்க. பேத்தாலஜி வந்து படிப்பீங்க. டிசீஸ் கண்டிஷன் வந்து டீட்டெயில்டாக படிப்பீங்க பேத்தாலஜியில். ஃபார்மகாலஜியில் நிறைய பிளான்ஸ் பற்றி படிப்பீங்க அண்ட் மெடிசின்ஸ் பற்றி படிப்பீங்க. ஆயுர்வேதாவும் இருக்கும், மாடர்னும் இருக்கும். இந்த அனால்ஜசிக்ஸு, ஆன்டிபயோட்டிக்ஸ் எல்லா இதுவுமே அந்த கேடி திரிபாட்டி புக்கெலாம் படிப்பீங்க. எல்லாமே அங்கே எம்பிபிஎஸ்சில் படிக்கிறது அதே தான் இங்கேயும் இருக்கும். இதுலேயும் அதே மாதிரி தான்
ப்ராக்டிகல்ஸ் அண்ட் வைவாவும் வந்து நான் சொன்ன மாதிரி தான் எல்லாமே இருக்கும். இந்த மைக்ரோஸ்கோப்பில் நம்ம பார்க்குறது, இந்த டிஎஸ் ஆஃப் ஸ்டெம் லீஃப் அது எல்லாமே இருக்கும், மைக்ரோஸ்கோப்பில் பார்க்குறது இருக்கும். அண்டு பேத்தாலஜிக்கு வந்து இந்த சென்ட்ரிஃபியூகல் மிஷின் வச்சு நீங்கள் பிளட்டையும் பிளாஸ்மாவையும் தனியாக பிரிக்கிற மாதிரி இருக்கும். அப்புறம் வந்து பிளட் நீங்கள் இங்கேருந்து வித்ட்ரா பண்ணுறது எல்லாமே நீங்கள் கற்றுப்பீங்க. மோஸ்ட்டாக அவங்க படிக்கிறது எல்லாமே நீங்கள் கற்றுப்பீங்க. இந்த ப்ரிக் பண்ணிவிட்டு அந்த பிளட் குரூப் வந்து செக் பண்ணுறது எல்லாமே இருக்கும். செகண்ட் இயரில் இருக்கும். ஃபஸ்ட் இயர்லேயும் பிளட் குரூப் எல்லாமே படிச்சிருவீங்க. அண்ட் தேர்ட் இயரில் என்ன இருக்கும் அப்படின்னா ஃபாரன்சிக் மெடிசன் இருக்கும், ப்ரிவென்டிவ் மெடிசன் இருக்கும், அதாவது கம்யூனிட்டி மெடிசன் வந்து இருக்கும், கைனகாலஜி அண்ட் அப்ஸ்டெட்டிக்ஸ் இருக்கும், பீடியாட்ரிக்ஸ் இருக்கும், அப்புறம் வந்து சரக சம்ஹிதா இதெல்லாமே இருக்கும். பீடியாட்ரிக்ஸில் வந்து எல்லாமே படிப்பீங்க. அந்த மாதிரி குழந்தை பிறந்ததுக்கப்புறம் எப்படி ரீசெக்சிட்டேட் பண்ணுறது, அதை வந்து எப்படி நம்ம ஃபோல்ட் பண்ணி வைக்கிறது, குழந்தைய வந்து எப்படி கையில் வாங்குறது, அந்த மாதிரி எல்லாமே பீடியாட்ரிக்ஸில் எல்லாமே கேசஸ் வந்து படிப்பீங்க. கேஸ் ஹிஸ்ட்ரி எடுக்கணும், பேஷண்ட்டை வந்து பார்க்கணும், ஒரு கேஸ் எல்லாத்தையுமே எழுதணும், எக்ஸாமினேஷன்ஸ் பண்ணணும், கிளினிக்கல் எக்ஸாமினேஷன்ஸ் பண்ணணும், எல்லாமே படிப்பீங்க. போத் ஆயுர்வேதா அண்ட் மாடர்ன் ரெண்டுமே நீங்கள் படிக்கிற மாதிரி தான் இருக்கும். பீடியாட்ரிக்ஸில் இது. ஃபொரன்சிக்கில் வந்து போஸ்டிங்ஸ் வந்து இருக்கும். கோர்ட் போஸ்டிங்ஸ், கோர்ட் வந்து போவோம், பக்கத்தில் இருக்கிற கோர்ட்ஸ் தான் வந்து அனுப்புவாங்க. கோர்ட்ஸில் வந்து இந்த மாதிரி லேண்ட் டிஸ்பியூட்ஸ் அந்த மாதிரி கேசஸ் வந்து நீங்கள் பார்க்குற மாதிரி இருக்கும் கோர்ட்டில். அண்ட் ஃபொரன்சிக்கில் வந்து இன்னொன்று என்னென்னா போஸ்ட்மார்ட்டம் வந்து நீங்கள் பார்க்குற மாதிரி இருக்கும். போஸ்ட்மார்ட்டம் எக்ஸ்பீரியன்ஸ் வந்து நான் தனியாக ஒரு வீடியோவில் போடுறேன். அது வந்து அதுதான் உங்களோட டேர்னிங் பாயிண்ட்டாக இருக்கும். லைஃப் வந்து ஈகோ லெவல் வந்து அங்கேருந்து கீழே அப்படியே டவுன் ஆகுற மாதிரி இருக்கும். ஸோ இந்த 2 போஸ்டிங்ஸ் வந்து ஃபாரன்சிக் வந்து போவீங்க. அண்ட் நிறையா பாய்சனிங் வந்து படிப்பீங்க. அந்த மாதிரி நிறையா இருக்கும் ஃபாரன்சிக்லேயும். எம்பிபிஎஸ் படிக்கிறது அதே தான். பாய்சனிங் படிப்போம், ரேப் கேசஸ் படிப்போம், அந்த மாதிரி நிறைய செக்ஷன்ஸ் வந்து இருக்கும். டவுரி டெத்ஸு அது மாதிரி நிறைய படிப்பீங்க. ஐபிசி செக்ஷன்ஸ் அதை பற்றி எல்லாமே படிப்பீங்க ஃபாரன்சிக்கில். சரக சம்ஹிதா வந்து நம்மளோட ஆயுர்வேத போர்ஷன், அது வந்து படிக்க வேண்டியிருக்கும். கைனகாலஜி அண்ட் அப்ஸ்டெட்டிக்ஸ்க்கு வந்து நார்மல் லேபர் அப்புறம் சிசேரியன்லாம் பக்கத்தில் இருக்கிற எம்பிபிஎஸ் காலேஜுக்கு வந்து கூட்டு போவாங்க பார்க்குறதுக்கு, எப்படி பண்ணுறாங்க அப்படின்னு பார்க்குறதுக்கு வந்து கூட்டு போவாங்க. அது எல்லாமே நீங்களும் பார்ப்பீங்க. அப்புறம் வந்து நார்மலான சின்ன சின்ன ப்ரொசீஜர்ஸ் வந்து அவங்களே சொல்லிக் கொடுப்பாங்க. இந்த கோல்போஸ்கோபி, பெர்வெஜைனல் எக்ஸாமினேஷன், அப்புறம் வந்து வெஜைனல் ஸ்வாப் எடுக்கிறது, அண்டு பிரஸ்ட் எக்ஸாமினேஷன் பண்ணுறது, இது எல்லாமே நீங்களும் பண்ண வேண்டியிருக்கும். அவங்க பண்ணுற எல்லா எக்ஸாமினேஷன்ஸ் வந்து எல்லாமே நம்மளும் பண்ணுவோம் கைனகாலஜி அண்ட் அப்ஸ்டெட்டிக்ஸ்க்கு. இது ஓகே. இதுதான் வந்து தேர்ட் இயருக்கு. வைவாக்கும் இதே தான் வரும். எக்ஸாமினேஷன்ஸ் எல்லாமே கேட்பாங்க. அண்டு பெட் சைடு வைவா இருக்கும், இது எல்லாமே இருக்கும். ஃபைனல் இயருக்கு என்ன சப்ஜெக்ட்ஸ்லாம் இருக்கும் அப்படின்னா இஎன்டி அண்ட் ஆப்தால்மாலஜி இருக்கும், சர்ஜரி இருக்கும், ஜென்ரல் மெடிசன் இருக்கும், பஞ்சகர்மா அப்படின்னு ஒரு சப்ஜெக்ட் வந்து இருக்கும், ரிசர்ச் மெத்தடாலஜி அப்படின்னு இருக்கும். ரிசர்ச் மெத்தடாலஜியில் எப்படி ரிசர்ச் பண்ணலாம், இந்த அனிமல் ஸ்டடி, கேஸ் ஸ்டடி, இதை பற்றி எல்லாமே ரிசர்ச்சில் வந்து வரும். ஸ்டாட்டிஸ்டிக்ஸும் வரும், ரிசர்ச் அண்ட் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் இந்த ரெண்டுமே இருக்கும் அந்த பேப்பரில். 50 மார்க்ஸ் தான் அது. மற்றது எல்லாமே 100 மார்க்ஸ். பேப்பர் 1 பேப்பர் 2 அந்த மாதிரி வரும். இந்த தேர்ட் இயரில் வந்து கம்யூனிட்டி மெடிசனுக்கு வந்து போஸ்டிங் இருக்கும். சர்வே வந்து ஒரு தெருவாக போயிட்டு சர்வே எடுக்கிற மாதிரி இருக்கும். கேம்ப் வந்து நிறைய கண்டக்ட் பண்ணுவோம். கேம்ப் கண்டக்ட் பண்ணுறதெல்லாம் நான் கேம்பில் உள்ள விலாகில் நான் வந்து போஸ்ட் பண்ணியிருப்பேன், அதெல்லாம் நீங்கள் பார்த்துக்கோங்க. நாங்கள் கேம்ப் போனதெல்லாம் இருக்கும். ஸோ இதெல்லாமே இருக்கும். அண்ட் ஃபைனல் இயரில் வந்து நிறைய சர்ஜரிஸ் வந்து சின்ன சின்ன சர்ஜரிஸ் வந்து பண்ணுறது பார்ப்பீங்க, அவங்களே பண்ண சொல்லுவாங்க. இதெல்லாமே இருக்கும். அந்த லைப்போமா எடுக்கிறது, அப்புறம் வந்து இந்த சின்ன சின்ன சர்ஜரிஸ் வந்து ஆயுர்வேதாவில் வந்து பண்ணுறாங்க. அண்ட் ஆயுர்வேதாவில் என்னென்ன சர்ஜரிஸ் வந்து பண்ணுறாங்க அப்படிங்கிறது இன்னொரு வீடியோவில் போடுறேன். இஎன்டி அண்ட் ஆப்தல்மாலஜியில் வந்து எல்லாமே நீங்கள் படிப்பீங்க. இப்போ நம்ம கண்ணு வந்து செக் பண்ண போகிறோம் அப்படின்னா அந்த கண்ணாடி போடுறதுக்கு ஒரு இதாக ஃப்ரேம் வந்து மாற்றி போடுவாங்கள்ல, அதுவும் நம்ம வந்து படிப்போம். அது வந்து எப்படி பண்ணணும் அப்படின்னு பார்ப்போம். அப்புறம் வந்து ஒரு மிஷின் வந்து இருக்கும், நாடியை வைக்க சொல்லுவாங்கள்ல, அந்த மிஷின் வச்சு எப்படி செக் பண்ணுறதுன்னு பார்ப்போம். எல்லாமே நீங்கள் வந்து பார்ப்பீங்க. அந்த கண்ணு செக் பண்ணுறதுக்குள்ளே போயிட்டு என்னென்னலாம் ப்ரொசீஜர்ஸ் அவங்க வந்து பண்ணுவாங்களோ அது எல்லாமே நம்மளும் பண்ண தான் போகிறோம். ஸோ இது எல்லாமே நீங்கள் பண்ணுவீங்க. இஎன்டி அண்ட் ஆப்தல்மாலஜிக்கு வந்து இது எல்லாமே பண்ணுவீங்க. ஜென்ரல் மெடிசனில் எல்லாமே படிப்பீங்க. ரெஸ்பிரேட்டரி பேத்தாலஜி, பெல்விக் பேத்தாலஜி, அந்த மாதிரி எல்லா பேத்தாலஜியும் படிப்பீங்க. ரெஸ்பிரேட்டரி டிசீஸ், கார்டியோவாஸ்குலர் டிசீஸ், இந்த கேன்சர்ஸ் பற்றி, ஷாக், அது மாதிரி நிறைய டிசீஸ் வந்து படிப்பீங்க. அதோட கேஸும் நீங்கள் எடுப்பீங்க. ஸோ எல்லாமே மாடர்னில் இருக்கிற அப்படியே தான் இங்கேயும் இருக்கும் ஜென்ரல் மெடிசன். அண்ட் ட்ரீட்மெண்ட் வந்து ஆயுர்வேதாவில் எப்படி நீங்கள் ட்ரீட்மெண்ட் கொண்டு வரலாம் அப்படிங்கிறதையும் நீங்கள் எக்ஸ்பிளைன் பண்ணணும். அண்ட் ஃபைனல் இயருக்கு பெட் சைடு வைவா வந்து மஸ்ட்டாக இருக்கும். பேஷண்ட்ஸ்க்கு வந்து டேரெக்டாக நீங்கள் போய்ட்டு பேஷண்ட் பக்கத்தில் வச்சு கொஸ்டின் வந்து கேட்பாங்க. இதுக்கு வந்து என்ன டயக்னோசிஸாக இருக்கும், இதுக்கு என்னென்ன எக்ஸாமினேஷன் வந்து நீ பண்ண வேண்டியிருக்கும், என்னென்ன சிம்டம்ஸ்லாம் உங்களுக்கு இருக்குது, என்னென்ன சிம்டம்ஸ் அவங்க வந்து சொல்ல, என்னென்னலாம் நீ கண்டுபிடிக்கணும் அப்படிங்கிறது எல்லாமே அவங்க வந்து கேட்பாங்க. பேஷண்ட்டை பக்கத்தில் வச்சுட்டே கேட்பாங்க. இது எல்லாமே இருக்கும் ஃபைனல் இயருக்கு. அண்ட் இன்டர்னுக்கு வந்து நீங்கள் பார்த்துக்கிட்டிங்கன்னா ஒரு டிபார்ட்மெண்ட்லேயும் ஒரு 2 மாதம், 1 மாதம் அந்த மாதிரி போடுவாங்க. பீடியாட்ரிக்ஸ்க்கு 1 மாதம், அந்த மாதிரி 12 மாதம் வந்து கம்பல்சரி இன்டர்ன்ஷிப் வந்து அட்டன் பண்ணணும். அண்ட் லீவ் வந்து கிடையவே கிடையாது. 1 மந்த்துக்கு 1 டே வந்து லீவ் எடுத்துக்கலாம்.
அவ்வளோதான் இன்டர்ன்ஷிப்பு. எந்த ஒரு கவர்மெண்ட் ஹாலிடே சண்டேஸில் அந்த மாதிரி எதுலேயுமே ஹாலிடேஸ் எதுவுமே கிடையாது. எல்லாம் நம்ம ஃபஸ்ட் இயர்லேருந்து ஃபைனல் இயர் வரைக்கும் படித்தது அவ்வளோத்தையுமே நம்ம வந்து ப்ராக்டிக்கலாக இன்டர்ன்ஷிப்பில் வந்து பண்ணுவோம். எல்லாமே பண்ணுவோம். நிறைய காலேஜஸ்க்கு வந்து நம்மளை சென்ட் பண்ணி விடுவாங்க படிக்கிறதுக்கு. ஸோ இந்த மாதிரி நிறைய ஆப்ஷன்ஸ் வந்துருக்கு. ஸோ இவ்வளோ இது வந்து படிப்பீங்க ஆயுர்வேதாவில். ஆயுர்வேதானா வெறும் இலை தலை செடி இதை மட்டும் படிக்கிறது கிடையாது, எல்லாமே நீங்கள் படிக்க தான் போகிறீங்க. கண்டிப்பாக வந்து ஆயுர்வேதாவை எடுத்து நீங்கள் வந்து ரெக்ரெட் பண்ண மாட்டீங்க. பிகாஸ் அவ்வளோ இதுவுமே நீங்கள் படிச்சிருவீங்க ஆயுர்வேதாவிலே. எவ்வளோக்கு எவ்வளோ நீங்கள் ஸ்கில்லை வந்து டெவலப் பண்ணுறீங்க அப்படிங்கிறது தான் மேட்டர். இங்கே வந்து எல்லாருமே உங்களுக்கு ஸ்பூன் ஃபீட் பண்ண போகிறதில்ல. நீங்களாக போயிட்டு தான் கேட்கணும், இது எங்களுக்கு சொல்லிக் கொடுங்க, அது சொல்லிக் கொடுங்க அப்படிங்கிறது நீங்கள் தான் கேட்கணும். கேட்டிங்கன்னா எல்லாமே அவங்க சொல்லிக் கொடுப்பாங்க. ப்ரொஃபஸர்ஸ் எல்லாருமே ரொம்பவே ஃப்ரெண்ட்லியாக தான் இருப்பாங்க. த வே யூ அப்ரோச் இஸ் வெரி இம்பார்ட்டண்ட். ஸோ இவ்வளோ தான் இன்றைக்குள்ள வீடியோ. அண்ட் வேறு ஏதாவது டவுட்ஸ் இருந்தாலும் கமெண்ட் செக்ஷனில் லீவ் பண்ணுங்கள். அடுத்தது நீங்கள் கேட்குற டவுட்ஸ் அவ்வளோத்தையுமே நான் ஆன்சர் பண்ணிட்டு தான் வரேன். சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனே கிளிக் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோவில் பார்க்கலாம். அண்ட் தென் பை பாய்.